பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 27வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 90 வசனங்கள் 8 முதல் 14 வரை. எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்களை எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாயிருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கர்த்தாவே, திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதபியும். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் என்றாச்சா. ஆமீன். என் ஆவியானவரே, இதோ உலக பிரகாரமாக பிறந்தோம், வாழ்ந்தோம், மரித்தோம் என்றிராமல் கர்த்தாவே, நாங்கள் பிறந்ததுக்கான நோக்கத்தை, பரலோகத்தின் திட்டம், பரலோகத்தின் அழைப்பை உணர்ந்தவர்களாய் ஜீவிக்க கிருபை தாங்கப்பா. இதோ நாட்கள் எல்லாம் கடந்து போகிறது, வருஷங்களும் ஓடுகிறது என்றாச்சா. ஆனால் எங்களை நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது இத்தனை நாட்கள் நாங்கள் வாழ்ந்ததுக்கான அர்த்தம் என்ன என்பது தெரியாதபடியே எத்தனையோ பேர் மரித்திருக்கலாம். கர்த்தாவே, எங்களுக்கு நாங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தேவன் தாமே எங்களுக்கு விளங்க செய்வீராக. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஜீவிக்கிற நாட்கள் எல்லாம் எண்ணுகிற அறிவை நீங்கள் எங்களுக்கு தாங்கப்பா. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கொடுக்கிற மகா ஈவு, அது கிருபை தகப்பனே. அந்த நாள் முழுவதும் நாங்கள் உண்மையும் உத்தமமாய் இருக்கும் பொழுது கர்த்தாவே, எங்களின் நிமித்தமாக நீர் மகிழ்வீர், எங்களை நீர் ஆசீர்வதிப்பீர், பாதுகாப்பீர் ஆண்டவரே. அமீனப்பா. அப்படி கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் என்றாச்சா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்துவீராக. நாங்கள் இந்த உலகத்திலே பரத்திலிருந்து அனுப்பப்பட்டதற்கான நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொள்ளவும், அதன்படி நாங்கள் வாழவும், உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றவும் கர்த்தங்களுக்கு அருள் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேவாதி தேவன் இறங்கியருளுவீராக. எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு நீர் தாருமே ஆண்டவரே. இன்னும் எத்தனை வருஷம் இந்த பூமியில் நாங்கள் இருக்க போகிற ராஜா. அப்பா பிதாவே, எங்கள் ஆயுசு நாட்கள் நீங்கள் அனுமதித்திருப்பது 70 வருஷம். பலத்தின் மிகுதியினால் 80 வருஷமாய் நாங்கள் ஜீவித்தாலும் கர்த்தாவே, அதற்கு பின்பதாக வர நாட்கள் எல்லாமே அது வருத்தமும் சஞ்சலமுமாயே இருக்கும். ஆமீன் தகப்பனே. காலங்களும் சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் மரித்து போகிறோம், பறந்து போகிறோம். எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே, பரலோகத்தின் அழைப்பை தெரியாமல், உம்முடைய திட்டத்தை உணராமல் வாழ்ந்து மரித்து இருக்கலாம். கர்த்தாவே, இதோ ஜீவித்து கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் என் ஆவியானவரே, தயவாய் இறங்கி உங்களுடைய திட்டங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி உம்முடைய சித்தத்தை எங்களுக்கு காண்பித்து அதன் வழியிலே நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, நாங்கள் சுய புத்தியில் வாழ்ந்த நாட்கள் போதும் என் ஆவியானவரே. ஆமீனப்பா. மனுஷராகிய நாங்கள் பிறந்த ஒவ்வொருவருக்கும் எங்களுக்கான பரலோக திட்டம் ஒன்று உண்டு. அதை நாங்கள் அறிந்து கொள்ள, அதன் வழியில் நடக்க தேவாதி தேவன் எங்களுக்கு இறங்கியருளும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே நீர் போதித்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் எங்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு நாளும் உம்முடைய மகத்தான கிருபை, உம்மை அறிந்து கொள்ளவும் நாங்கள் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்றுதான் நீர் எங்களுக்கு அனுகிரகம் புரிகிறீர் என் தகப்பனே. ஆனால் நாங்களோ இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையவே நாங்கள் இச்சித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரை, பிரித்தெடுக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுமாய் இருக்கிற உன்னதமான அந்த அழைப்பை உணர்ந்தவர்களாய் நாங்கள் ஜீவிக்கும்படியான கிருபை தருவீராக. தெய்வ ஆவியானவரே, எங்களுக்குள்ளே நீர் வாசம் செய்தருளும். ஒவ்வொரு மனுஷரையும், எங்கள் ஒவ்வொரு சகோதர சகோதரியும் தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய உன்னதமான அந்த கிருபையை எங்களுக்கு அருள் செய்யுங்க
செய்யுங்கப்பா. புத்தி தெளிவை தேவன் அருள் செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா ராஜா, உமக்கு நன்றி நன்றி என் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை தேவ சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீர் ஆளுகை செய்யுங்க. உங்களுடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் என் தகப்பனை. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நீர் வழிநடத்தியருளும் என் ஆவியானவரே. தேசத்தின் இயற்கை வளங்கள், நீர்நிலைகள் எல்லாவற்றையும் பாதுகாத்தருளுவீராக. ஆமீன் என் ஆவியானவரே. பொல்லாத துஷ்ட எண்ணங்களுக்கும் கண்களுக்கும் வஞ்சனையிலுள்ள ஆவிகளின் மனிதருக்கும் முற்றிலும் நீங்களாக ரட்சித்துக் கொள்ளும் தகப்பனே. மக்கு நன்றி செலுத்துகிறோம். உலக நாடுகளில் உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும் என் தகப்பனே. தேவாதி தேவன் இறங்கியருளும். ஒவ்வொரு தேசத்தின் அதிபர்களோடு நீர் பேசியருள வேண்டும் ஆண்டவரே. அப்பா பிதாவே, வன்முறையின் ஆவிகள், யுத்தத்தை தூண்டுகிற ஆவியின் கிரைகள் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் இப்பேற்பட்ட செய்கைகள் எல்லாம் செயலற்று போகட்டும் என் தகப்பனே. தேசத்தின் ஜனங்கள் சமாதானமாய் ஜீவிக்கத்தக்கதான கிருபை தாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவில் விருத்தி அடையட்டும். உம்மை நோக்கி பார்க்கட்டும். கர்த்தனின் அனுகிரகம் புரிந்தருள வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வெளிப்பாடுகள், தரிசனங்கள் ஒவ்வொரு மனுஷரும் காணத்தக்கதாக அது பெற்றுக்கொள்ள கிருபை அருள் செய்வீராக. இவ்வேளையிலே ஒவ்வொரு குழந்தைகள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளை விசேஷமாய் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பிள்ளைகளை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் முத்திரையை நீங்க போடுங்க ஏசப்பா. கர்த்தர் தயவாய் இறங்குவீராக என் ஆவியானவரே. உம்முடைய கிருபையுள்ள கரத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தரே பாதுகாத்துக் கொள்ளும். எல்லாருடைய நுகத்தடிகளை முறித்து கட்டுகளை அறுத்து விடுதலை கொடுத்து ரட்சிப்பை அருள் செய்வீராக என் தகப்பனே. ஆமீன் அப்பா. ஹல்லேலூயா. ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள். அவர்களே அப்பா பரலோகத்தில் இடம்பெற முடியும் தகப்பனே. உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். இறங்குவீராக. இந்த கிருபைகள் எல்லா மனுஷருக்கும் உண்டாகட்டும் என்றாச்சா. உமக்கோடான கொடி ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தாவை வேலி அடைத்தருளும். கணவன் மனைவி பிள்ளைகள் என்று தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பிரிவினின் ஆவிகள் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தின் நாளை கட்டி ஜெபிக்கிறோம் என் தகப்பனே. உன் கிரியைகள் எல்லாம் செயலற்று போகட்டும் அப்பா. குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. உடைய கிருபையுள்ள கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஆலோசனை கர்த்தராயிருந்து, நீர் மத்தியஸ்தராயிருந்து கணவன் மனைவி கிட்ட நீங்க பேசி குடும்பத்தை சீராய் சிறப்பாய் நடத்தக்கூடிய ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. வருகிற நாட்களிலே ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் கட்ட வேண்டிய தேவைகள் மிகுதியாக இருக்கும். அது எல்லாம் பெற்றோர்கள் சந்திக்கக்கூடிய கிருபை தாங்க. உங்களுடைய வருமானத்தை கர்த்தர் நீங்க தொட்டு ஆசீர்வதித்தருள வேண்டும் என் தகப்பனே. அப்பா இறங்குவீராக என் ஆவியானவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சுகவீனமாய் இருப்பவர்களை கர்த்தர் தொடுவீராக. ரட்சித்தருளும். பாதுகாப்பை அருள் செய்யும் என் தகப்பனே. ஆமீன் அப்பா. போக்கிலும் வரத்திலும் ஜனங்களோடு கூட இருங்க. விபத்துகளை உண்டாக்குறதும் ஆண்டவரே, மன உளைச்சலை கொடுத்து தற்கொலை உண்டாக்க நினைக்கிற அந்தகார கிரியைகளை நசரேயன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் கிரைகளை நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் கிரைகளை நாங்கள் முடங்கடிக்கிறோம் இயேசப்பா. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும் என் தகப்பனே. புத்தி தெளிவை அருள் செய்யுங்கப்பா. வாழ்வதற்கான எல்லா கிருபைகளை நீங்க அருள் செய்யுங்க. ஞானத்தை கொடுங்க. புத்தி தெளிவை கொடுங்க. வியாபாரங்களை நீர் ஆசீர்வதிங்க. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஒவ்வொரு குடும்பத்தின் அப்பத்தையும் தண்ணீரையும் கையின் வருமானத்தையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதியும். உம்முடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய பரிசுத்தவான்கள், உம்முடைய ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், தீர்க்கதரிசிகள், வேத ஆசிரியர்கள் என்று தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். விசுவாசி குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆமீன். பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாயிருக்கட்டும் என்ற உம்முடைய வார்த்தையின்படி என் ராஜா நாளுக்கு நாள் பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தம் அடையவும் ஆண்டவரே கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் அனுகிரகம் புரிந்தருளும். ஆமீன் என் ஆவியானவரே. தேவனுடைய பலத்த கரத்துக்குள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எல்லாம் வல்ல மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன் ஆமீன் ஆமீன்.